தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நடவடிக்கைக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு வாகனங்களை இப்போது செயல்பாட்டிற்கு தொடங்கி வைக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்டு பெறலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் பல்வேறு புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்து வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் பயன்பாட்டிற்காக 63.30 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊர்திகளை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் பயன்பாட்டிற்காக 63.30 கோடி ரூபாய் மதிப்பிலான வானோக்கி உயரும் ஏணி கொண்ட 3 ஊர்திகள், 7 அதி உயர் அழுத்த நீர்த்தாங்கி வண்டிகள், 20 வாட்டர் பவுசர் வாகனங்கள், 25 புதிய நீர்த்தாங்கி வண்டிகள் உள்ளிட்ட மொத்தமாக பார்த்தோம் என்றால் 16 ஜீப்புகள், பேரிடர் நேரங்களில் ஆட்கள் மற்றும் உபகரணங்களை ஏற்றி செல்லும் 2 ஊர்திகள் ஆகியவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா, தீயணைப்புத்துறை டிஜிபி ஆபாஷ் குமார் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.